புரிந்ததும் புரியாததும், அறிந்ததும் அறியாததும், தெரிந்ததும் தெரியாததும் யாவும் கண்முன்னே. புதுமை தேடி ஓடும் பித்தன் நான், அலைந்து திரியும் இவ்வாழ்வில். அன்றாடம் ஒரு கேளிக்கை, ஏதோ ஒரு வாடிக்கை. பசுமை நிறத்தாணி போல் பதிந்த எண்ணங்களும் செயல்களும் கோட்பாடுகளும் சூட்சமங்களும் செயல்திறன்களும் கொட்டி கிடக்கின்றன. மற்றோர் பார்த்து மாயை எண்ணிய யாவும் கண்முன் கடைக்கோடி பார்வையில் கிடக்கின்றன. யாவும் பெரியதோர் பெரியதில், சிறியதோர் சிறியதில், கேட்பதில் பெரியது, கொடுப்பதில் பெரியது, ஏற்பதில் சிறியது என விடைத்தெரியா கேள்வியாய் பதிந்தன யாவும். வெறுமைகளும் கடமைகளும் திறமைகளும் கொட்டி கிடக்கின்றன. மற்றோர் முன் மண்டியிட்டு திரியும் ஒரு சூழலை மாற்றம் தெரியாது திருத்திக் கொண்டிருக்கும் இக்காலக்கோட்டின் கணக்கள் தான் எவ்வளவோ, காகிதம் தான் எவ்வளவோ, கணக்கச்சிதமான காரியங்கள் தான் எவ்வளவோ. தோற்று போயினும் ஜெயித்து போயதால் நினைத்தல், ஜெயித்து போயினும் தோற்று போயின நினைத்தல். கற்றோர் கற்பிப்போர், கற்றுமான்றோர் கற்றுக்கொண்டே இருப்போர் என யாவற்றையும் நோக்கி அவற்றில் பயிலப்பட்ட கல்வியின் சூட்சமத்தின் அடிநாதமும் வேறுதான் என்ன. கண்முன் கிடக்கும் யாவும் பொய்யா, கண்முன் கிடைக்காத யாவும் மெய்யா. தெளிவான குழப்பங்களுடன் புதுமை தேடி தேடும், புதியதோ தேடி தேடி ஓடும் பித்தனும் எத்தனும் நான். மறக்க முடியா கவிதை என மாறுள்ளே கொட்டி கிடக்கும் நினைவுகள் யாவும் அழியாத களச்சுவடங்களாக சில சமயம் செல்லடை பேசியில், சில சமயம் கண்வழி பேசியில் வார்த்தைகளாக, கவிதைகளாக, எண்ணங்களாக, செயல்களாக உள்ளே பொசுங்கி போய் கிடக்கின்றன. சுடும் தீயில் ஒரு துளி தேன் போல் உணர மட்டுமே முடிந்த சில உணர்வுகளை வார்த்தைகளாக கொட்டி தீர்க்க முடியவில்லை. கடவுள் பாதி மிருகம் பாதி என்று ஒரு பாடல் உண்டு. என் கூற்று கடவுள் பாதி மிருகம் பாதி என்பதல்ல, மனிதம் பாதி மிருகம் பாதி என்பதே. மனிதம் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை இவ்வாழ்க்கை. காலங்கள் பல கழிந்தன, இருந்தினும் கழிப்பதற்கு மேலும் காலங்கள் உள்ளன. ஆனால் ஓர் படகு, ஓர் பாதை, ஓர் திசை, ஓர் வாழ்க்கை. கடந்தன யாவும் காலத்தில் காலச்சுவடுகளாக, எதிர்காலத்தில் யாவும் கண்ணுக்கு தெரியாத கனவு காட்சியாக. நிஜமென இருப்பது நிகழ்காலம் மட்டுமே. ஆர்ப்பரிப்பு இல்லாத ஓர் தேடல். ஆனால் என்னுள்ளது சாத்தியமில்லை. இருப்பினும் சாத்தியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றேன். இவன் விவேகானந்தன் சக்திவேல். ஓரியன் ட்ரீம்ஸ் கிரியேஷன்ஸ். நன்றி.